சின்ன வயசுல இருந்து 12th படிக்கிற வரைக்கும் வச்சுக்கலாமே. அது வரைக்கும் போலீஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டிரான்சிஷன் ஆயி, ஏதோ ஒரு கம்பெனில ஒரு பெரிய இடத்துக்கு வேலைக்கு போணும். நெறைய காசு சம்பாதிக்கணும்னு நெனைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிசினஸ் பண்ணணும். பிசினஸ் பண்ணி நெறைய காசு சம்பாதிக்கணும்னு நெனைச்சேன். அதுக்கப்புறம் டிரான்சிஷன் ஆகி பிசினஸ்லாம் பண்ணா மேன் பவர் வேணும். நெறைய பிரச்சனை இருக்கு. பெரிய இதாயிரும்னு சொல்லி, அதையும் கட் பண்ணிட்டு, சோலோப்ரனர்ஷிப் தான் கரெக்ட்டு அப்படின்னு சொல்லி, அங்க நின்னுட்டு இருக்கேன். இது மாரி பல எப்படி சொல்றது? நெறைய கோல் டிரான்சிஷன் ஆயிட்டே இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்டு நெனச்சது என்னமோ, இப்ப என்னமோ பண்ணணும்னு சொல்லி என்னமோ பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நம்ம பண்றத பார்த்துட்டு, மத்தவங்க என்ன நெனைப்பாங்கன்னா, இவன் இதத்தான் எதையாவது சொல்லுவான், எதையும் முழுசா பண்ண மாட்டான். அதை இதையும் பண்ணிட்டு இருப்பான். கடைசி வரைக்கும் ஒண்ணும் பண்ண மாட்டான். சொல்லிட்டு மட்டும் இருப்பான். முழுசா பண்ணா தானே பண்ணுவான்ற மாரி பேசுவாங்க. இப்ப மத்தவங்கள பத்தி பேசுறது அது அனாவசியம். அவன் நெனைக்கிறது அவனோட தாட் அவன் நெனச்சுட்டு போட்டும். இப்ப நம்ம மாத்த வேண்டியது நமக்கு தோணும்ல. "ஏய் என்னடா அடுத்து ஒரு 5 வருஷம் கூட ஆகல. 5 வருஷத்துல இத்தன கோல மாத்திருக்கியேடான்னு" சொல்லி நம்ம மூளை நம்மள கேட்கும். ஸோ அந்த கேட்கிற கேள்வியே நம்ம கிளியர் பண்ணிட்டா போதும். மித்தபடி எதுவும் வேணாம். அதுக்கு தான் இந்த வீடியோ. இப்படி அதை கிளியர் பண்றதுக்கு ஒரு சின்ன சினாரியோ மாரி ஒரு எக்ஸாம்பிள வச்சு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் கைப்புள்ளன்னு வச்சுக்கலாம். அவனுக்கு 10th முடிக்கிறான். 10th முடிச்சோன்னா 11th, 12th அக்கவுண்ட்ஸ் காமர்ஸ் ஈஸி. ஸோ அதனால நம்ம அதை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி 11th, 12th அக்கவுண்ட்ஸ் காமர்ஸ் எடுக்கிறான். அதை ஓரளவுக்கு எப்படியோ படிக்கிறான். நல்ல மார்க்ல முடிக்கிறான். ஒரு 80, 85% முடிக்கிறான். காலேஜ் போகணும். என்ன படிக்கணும்னு தெரியல. உண்மையாவே நம்ம பசங்களுக்கு 12th முடிச்சுட்டு காலேஜ் வரப்போ என்னன்னே தெரியாது. என்ன படிக்கணும்? எதுக்கு படிக்கணும்னு ஒரு ஐடியாவே இருக்காது. ஸோ அதை படிக்கணும்னு என்ன படிக்கணும்னு ஆசை ஒரு ஆசையும் இல்ல. ஏதோ ஒண்ணு படிக்கணும். சரி என்ன படிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்பதான் நம்ம ஆளுங்கெல்லாம் என்ட்ரி ஆவாங்க. முன்னாடி வீடு, பின்னாடி வீடு, மேல, கீழ, சைடுல சொந்தக்காரன் அவன் இவன் இத பண்றா, அத பண்றா, இதான்டா ஸ்கோப்பு, இது ஸ்கோப் இல்லடா, அதுடா இதுடான்னு சொல்லி 1000 பேச்சுவார்த்தை நடக்கும். ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டு பேசிட்டு கடைசியில நமக்கு ஒரு இதே சொல்லுவாங்க வீட்டுல, "டேய் தம்பி இதை பண்றா" அப்படின்னு. அது மாதிரி கைப்புள்ளைக்கு அவங்க வீட்டுல இருந்து வந்தது பிகாம் பண்றான்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இவன் 11th, 12th அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் தானே முடிச்சுக்கிறான். சரி பிகாம் படின்னு சொல்லி பிகாம் படிக்கிறதுக்கு ஒரு காலேஜ்ல சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் திருப்பி வருவானுங்க. நம்மளை வாழவே விட மாட்டானுங்க. உள்ள சிஏ படி, பிகாம் படிக்கிறதுன்னு சிஏ படின்னு சொல்லுவானுங்க. ஸோ அதனால எவனோ ஒருத்தன் சொல்றதை கேட்டோ இல்ல கைப்புள்ள வீட்டுல இருக்கிறவங்களே "ஏய் தம்பி நீ பிகாம் படிக்கிற, சிஏ படி" அப்படின்னு இருப்பாங்க. உண்மையை சொல்ல போனா நான் 11th, 12th முடிச்சுட்டு காலேஜ் வரப்போ பல பேர் பிகாம் சிஏவே சார்ட்டர்ட் அக்கௌண்ட் நினைச்சிட்டு நிறைய பேர் சேர்ந்தவங்களா இருக்கானுங்க. சரி அதை விடுவோம், கைப்புள்ள கதைக்கு வருவோம். ஸோ அவன் சிஏ படிக்கணும்ன்றாங்க. இவனும் சரி நம்ம 11th, 12th அக்கௌண்ட்ஸ் காமர்ஸா ஈஸியா படிச்சவன் 190, 200 வச்சுக்கோங்க, சென்டமே போட்டான்னு வச்சுக்குவோம். ஸோ நம்ம ஈஸியா தானே படிச்சோம், சிஏ படிச்சோம்னா ஈஸியா படிச்சிடலாம்னு சொல்லி அவனும் ஓகே சொல்லிட்டான். அவனுக்கு ஒன்றும் பெரிய சிஏ ஆகணும் அப்படின்ற வெறியெல்லாம் இல்லை. அவனுக்கு சிஏன்னு என்னன்னு கூட தெரியாதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அவன் படிக்க சொல்லிட்டாங்க. இவனை படிக்கிறேன்னு சொல்லிட்டு சிஏக்கு வரான். படிக்க ஆரம்பிக்கிறான். காலேஜ் முடியுது. சிஏ படிக்கிறான். ஒரு 1 or 2 இயர்ஸ் போகுது. ஸோ அப்போ அந்த டைம்ல அவனுக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்போசரோ இல்லை ஏதோ ஒரு ஃப்ரெண்டு மூலமாவோ இல்லை ஏதோ ஒரு சீனியரோ இல்லை ஜூனியரோ எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் அதை இதையும் பேசி அவனுக்கு பிஸ்னஸ் இருக்குடா, இப்படி எல்லாம் இருக்கு, இது மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லி அவனுக்கு சொல்ல, மேபி ஒரு படத்தை பார்த்தா அவன் இன்ஸ்பயர் ஆகிட்டான்னு வச்சுக்குவோம். ஸோ பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு சரி எதில் பிஸ்னஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை ரீசெல்லோ ரீபிராண்டிங் ஏதோ ஒன்று பண்ணுறான்னு வச்சுக்குவோம். ஸோ ஒரு ப்ராடக்டை வாங்கி அதை விற்கிறான். மேபி இவனே மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறான்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி ஒரு ஐடியா பண்ணி இந்த சிஏ படிக்கல, நான் பிஸ்னஸ் பண்ண போறேன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டாக், நீ சிஏ படிக்க இத்தனை வருஷம் இது பண்ணிட்டு இருந்த, இப்போ சிஏவை ட்ராப் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ண போறேன்னு சொல்ற, நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன், நீ என்னமோ பண்ணுடா அப்படின்றாங்க. இவனும் அப்படிதான்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஏ படிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ண வந்துட்டான்னு வச்சுக்கலாம். ஸோ பிஸ்னஸ் பண்ண வரான். அந்த பிஸ்னஸை பண்ணணுன்றதுக்காக நிறையா படிக்கிறான். நிறையா ஆர்டிகல்ஸ் படித்து என்னென்ன பண்ணணும் நிறைய பேர்த்திட்ட கேட்டு எல்லாமே ஒரு ஒரு ஐடியா வருது. ஸோ அதை பண்ண ஆரம்பிக்கிறான். பிஸ்னஸ் பண்ண 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 அவன் பாடியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் பிஸ்னஸுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு அதை இதையும் பண்ணணுன்றதுக்காக ஒரு ரிசர்ச் பண்ணுறப்போ அதுல இருந்து வந்த ஒரு நாலேஜை வச்சு அவனுக்கு இருந்த பிரச்சனையை அவன் சால்வ் பண்ணிட்டான்னு வச்சுக்குவோம். ஸோ அவனுக்கு பாடியில் இருந்துச்சு ஒரு பிரச்சனை, அதை சால்வ் பண்ணிட்டான். அப்போ அவனுக்கு ஒரு ஞான உதயம் பிறக்குது. டேய் என்னத்துக்குடா பிசினஸ் பண்ணி நம்ம தான் இதை சரி பண்ணிட்டோமே, இதையவே ஒரு பிசினஸா பண்ணிடுவோம். இப்போ அவனுக்கு பிசினஸ் பண்ணணும்னு ஐடியா வந்தோன்னா பிசினஸை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறான். மேன் பவர்னா என்ன, ப்ரொடக்ஷன் காஸ்ட் இருக்கு. ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் போக தான் உனக்கு ப்ராஃபிட் வரும், நீ சேலரி கொடுக்கணும்,
இப்போ ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணா அதுக்கு டெலிவரி சார்ஜ் இருக்கு. அதை பாதுகாப்பா கொண்டு போய் அவன் குடுக்கணும். ஊறப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஸோ இத்தனை பிரச்சனைய எதுக்கு நம்ம பார்த்துட்டு, நமக்கு தான் இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைய சரி பண்ணிட்டோம். அதை வந்து கடைசி வரைக்கும் பண்ணாதான் அது சரியா இருக்கும் பாடின்ற மாரி ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கலாம். ஸோ அவன் கடைசி வரைக்கும் அத பண்ண போறான்னு அவனுக்கு தெரியும். ஸோ அவன் எதுக்கு நம்ம அத பண்ணணும்? இத நான் சரி பண்ணிட்டேன். நான் சரி பண்ணதையே இன்னொருத்தனுக்கு சொல்லிக் குடுத்து, அவனுக்கு சரி பண்ணி குடுத்தேன்னா, அவன்கிட்ட இருந்து அதுக்கான அமௌண்ட்ட நான் வாங்கிக்கலாமே. இதையவே வந்து ஒரு பிசினஸா பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டு, ஒரு கோச்சுன்னு வச்சுக்கலாமே. ஒரு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் கோச் ஆகணும்னு ஆசைப்பட்டு, அவன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் கோச்சுக்கு வரான். அட்டாக் நம்பர் 2. சுத்தி இருக்கிறவன் என்ன பண்ணுவான் திருப்பி? ஏய் சிஏ படிக்கிறேன்ன, பிசினஸ் பண்றேன்ன, இப்ப அதையும் விட்டுட்ட. இப்ப வந்துட்டு ஏதோ ஹெல்த் அண்ட் வெல்னஸ்ன்னு சொல்லி சம்மந்தமே இல்லாம நீ டாக்டராடான்னு வந்து கேட்பானுங்க. அவனுங்களுக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. ஸோ அவன் வந்து சரி சொல்றவன் விட்டுருவான். அவன் சொல்லிட்டு தான் இருப்பான். ஸோ வந்து சொல்லுவானுங்க. இவன் அதைய விட்டுட்டு பண்றேன்னு சொல்லி சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டான்னு வச்சுக்கலாம். ஒரு 1000 பேர்த்துல இருந்து 2000 பேர்த்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டான். ஸோ அவன் நிறைய சம்பாதிச்சிட்டான். அவனோட கரியர்லாம் அவன் பீக்குக்கு போயிட்டான்னு வச்சுக்கலாம். சரி, இப்ப இந்த கைப்புள்ளையோட சினாரியோல இவன் சிஏல இருந்து எனக்கு அந்த கோல் ஆக்சுவலா அந்த கோலா செட் பண்ணியிருப்பான். அந்த கோலை வந்து அவன் வேணாம் அப்படின்னு மாறி இங்க வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிட்டான். ஒரு வேலை இல்ல நான் சிஏன்னு முடிவு எடுத்துட்டேன். நான் சிஏ தான் ஆவேன் அவன் அடம் பிடிச்சிட்டு இருந்தானா என்ன ஆயிருக்கும்? ஹை பாசிபிலிட்டி 3. ஒண்ணு அவன் சிஏ ஆயிருப்பான். அடிச்சு புடிச்சு உருண்டு போறான்னா அவன் எப்படியோ சிஏ ஆயிருப்பான். ஸோ அது ஒரு பர்சன்ட் தான் வாய்ப்பு. ஸோ அதை கட் பண்ணி விட்டுருங்க. அது ஓகே. அந்த இதானா அவன் ஓகே கரியர்லாம் அவன் ஏதோ சிஏ ஆயிட்டான். அவனுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ கரெக்டான ஒரு பர்சனுக்கு கொண்டு போய் அவன் உட்காந்துட்டான். அதனால ஓகே. மைக் மட்டும் வேலை செய்யுதுன்னு செக் பண்ணிக்கிறேன். பை. ஓகே. செகண்ட் பாசிபிலிட்டி என்ன ஆயிருக்கும்? அவன் சிஏ ஆகணும்னு சொல்லி கடைசி வரைக்கும் வாழ்க்கை முழுக்க உருள் கொண்டு சிஏ ஆகாம சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ்ல எங்கேயோ ஒரு 20-25 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருப்பான். இது செகண்ட் பாசிபிலிட்டி. தேர்ட் பாசிபிலிட்டி அவன் வந்து சிஏ ஆகணும்னு சொல்லி படிக்கிறான் படிக்கிறான் படிக்கிறான். அவன் டிப்ரெஷனுக்கே போயிடுவான். நம்ம எதுக்குமே லைக் இல்லை போல, நம்மளால சிஏவே ஆக முடியலன்னா நீ எல்லாம் உயிரோடதுக்கு தகுதியே இல்லடா அப்படின்னு அவன் நினைச்சிட்டு ஒரு டிப்ரெஷன் மோடுக்கு போயிடுவான். வேஸ்ட், நம்ம எதுக்கு வாழணும், நம்ம கோல் அச்சீவ் பண்ண முடியும். ஹை பாசிபிலிட்டி இது 3 தான். இது இல்லாம நடக்கிறதெல்லாம் வந்து வேற. ஹை பாசிபிலிட்டி இந்த 3. ஸோ ஃபர்ஸ்ட் விட்டாச்சு. இந்த 2 பாசிபிலிட்டி கடைசி வரைக்கும் சிஏ ஆக முடியாம ட்ரை பண்ணிட்டு எங்கேயோ வேலைக்கு போவான். இல்ல டிப்ரெஷன் போவான். இவன் இது ரெண்டுத்தையுமே பண்ண வேணாம்னு சொல்லிட்டு டிராப் பண்ணு போனனாலதான் அவனுக்கு ஒரு டிரான்சிஷன்ல பட் ஸ்டில் அவன் வந்து சிஏ தான் ஆகணும்னு அவன் எடுக்கல முடிவு. வேற யாரோ சொன்னாங்க. இவன் அப்ப அவனுக்கு இருந்த அறிவுக்கு அவ்வளவுதான் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அவன் வந்து சிஏ ஆகாம அதை டிராப் பண்ணிட்டு இங்க வந்து இதுல இதாயிட்டான். இது ரெண்டுத்தையும் எடுத்திருந்தா அவனோட கடைசி வாழ்க்கை வீணாதான் போயிருக்கும். அதாவது இப்ப இந்த கோலை பத்தி பேசுனது, இந்த செனாரியோ எல்லாமே வந்து ஜஸ்ட் கரியர் பாயிண்ட் ஆஃப் வியூல தான். நீ போயிட்டு ஜிம்ல உட்காந்துட்டு சிக்ஸ் பேக்ஸ் வைக்கணுன்ற கோலுக்கெல்லாம் இது செட் ஆகாது. நான் சொல்றது கரியர் பாயிண்ட் ஆஃப் வியூல. நீ கோல் செட் பண்ற, அந்த செட் பண்ண கோலே தான் ஆகணும். இப்ப இந்த ஜிம் சைட்ல எல்லாம் சொல்லுவாங்க ஈகோ லிஃப்டிங்கு அப்படின்னு சொல்லி. நீ வந்து கோலை செட் பண்ணிட்ட. இப்போ கோலை செட் பண்ணிட்டு ஆக்சுவலா அது உன்னோட கோலே கிடையாது. அந்த மற்ற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்ல இருந்து நீ சிஏ ஆகணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்ட. அவங்க சொல்லிட்டாங்க, நம்ம பண்றோம், கோலா செட் பண்ணிட்டோம், அதை நான் ஆகியே தீருவேன்னு சொல்லிட்டு ஈகோவை பிடிச்சிட்டு நான் பண்ணியே தீருவேன்ட்டு இருந்தீங்கன்னா வீணாத்தான் போகும். அதுவும் இல்லாம உனக்கு வயசு ஆக ஆக வயசுன்னு சொல்ல முடியாது, இது வயசை பேஸ் பண்ணி வராது. நீ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 1000 பேர்த்து கூட பேசுறேன்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேற. நீ ஒரு 1000 பிரச்சனைய ஃபேஸ் பண்றேன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற. ஸோ நீ எவ்வளோக்கு எவ்வளோ உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி உனக்கு உன்னோட மூளை வளருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு ஐடியா வந்துட்டே தான் இருக்கும். ஸோ நீ உனக்கு ஐடியா வர்றதுக்கெல்லாம் நீ மாற்ற வேணாம். ஆனா டிரான்சிஷன் ஆகுது, இதுல இருந்து இதுக்கு போறேன்றது தப்பு கிடையாது. இந்த கோல் செட் பண்ணிட்டா இந்த கோலையே தான் பண்ணணும் அப்படின்னு நீ நினைச்சிட்டு அந்த கோலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறத விட, நான் ஒரு கோல் செட் பண்ணேன். சரி இப்போ நான் வந்து பிசினஸ் பண்ணுன்றது என் கோல். பிசினஸ்னா இப்போ ஹெல்த் அண்ட் வெல்னஸ்ல ஒரு ப்ராடக்ட் வித்துட்டு இருக்கேன். நான் வந்து அதையே தான் பண்ணணும், ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக அதையே வித்துட்டு இருந்தோம்னா வீணா தான் போவோம். எனக்கு இதை விட இது ஆல்டர்னேட்டிவ் நல்லா கிடைச்சிருக்கே, இதை நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறதே பெட்டர் பிளான் தான். அதே மாதிரி ஒன்னை விட ஒன்று எப்பயுமே ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருந்துட்டே தான் இருக்கும். நான் சொல்றது ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்ட, அதை வந்து உன்னால பண்ண முடியாம போறது கிடையாது. அந்த ப்ராடக்ட் அந்த பிசினஸ பண்ணி நீ சக்சஸ் ஆகிறத விட இதை பண்ணீங்கன்னா ஈஸியா சக்சஸ் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னா அப்ப நீ டிரான்சிஷன் பண்ணலாம். இது எனக்கு பிடிக்கல, டிரான்சிஷன் பண்ணலாம். ஸோ இதுக்காக டிரான்சிஷன் பண்ணலாம். நீ போயிட்டு அதை என்னால விற்க முடியல, எனக்கு கஷ்டமாகுது,
அது இதுன்னு சொல்லிட்டு உன்னால பண்ண முடியல அப்படின்றத எப்படி சொல்றது? உன்னோட முடியாத ஒரு உதவாக்கரத்தனத்தினால நீ ஒரு இதுக்கு போற அப்படின்னா, நீ கடைசி வரைக்கும் போயிட்டே இருப்ப. அது கிடையாது. அது வந்து அவுட் ஆஃப் டாபிக். அதெல்லாம் வந்து வேற சிலபஸ். நீ வந்து உனக்கு இந்த பிசினஸ விட இது பெட்டர். இது பண்றத விட இதுதான் எனக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இதான் எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லி நீ கோல டிரான்சிஷன் பண்றதுனா பண்ணலாம். தப்பே கிடையாது. ஸோ இப்ப இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நீ ஒரு கோல செட் பண்ணிட்டு, அந்த கோல்ல இருந்து நான் மாற மாட்டேன். மேபி அந்த கோல் வந்து உனக்கு வேணும் அப்படின்றதுக்காக இருக்கலாம். நீ வந்து ஒரு சிங்கர் ஆகணும், ஒரு பெரிய சிங்கர் தான்டா ஆகணும் அப்படின்றது உனக்கு புடிச்சு நீ பாடணுன்றதுக்காக நீ பாடிட்டு இருக்கலாம். நீ வேறப்பா. நீ வந்து விடாமுயற்சி. நீ வேற. நீ அது வந்து கடைசி வரைக்கும் நீ ட்ரை பண்ணிக்கோ. அத விட்டுட்டு உன்னை கொண்டு போய் வீட்ல ஒருத்தன் வந்து வாடா, வாடா மகனேன்னு சொல்லி உங்க அப்பா கூட்டிட்டு போய் உன்னைய சிங்கர் ஆக்குறதுக்கு சேர்த்தி விட்டு, நீ சிங்கர் தான்டா ஆகணும்னு சொன்ன. அதுக்காக நீ அது கோல செட் பண்ணி, நீ சிங்கர் ஆகியே தீருவேன்னு பாடிட்டு இருந்தீன்னா, கடைசி வரைக்கும் ரோட்ல தான் பாடிட்டு இருக்கோம். ஸோ அது வேண்டாம். பெஸ்ட்டு உனக்கு டிரான்சிஷன் ஆகுது. நீ மத்தவன பத்தி யோசிக்காத. இன்னும் பெட்டர் வந்து நீ மத்தவன்கிட்ட உன் பிளான சொல்லாம இருக்கிறதே பெட்டர் தான். டேய் நான் இத பண்ணலான்னு இருக்கேன்டான்னு சொன்னீங்கன்னா தான், நீ டிரான்சிஷன் பண்றப்போ, ஐய்யய்யோ! இவனுக்கு வேற சொல்லிட்டோமே! அவன் நம்மள அவமானப்படுத்துவானே! அப்படின்ற ஒரு தாட்ட யோசிச்சு பயந்தே நீ மாத்த மாட்ட. பெட்டர் நீ யார்ட்டயும் சொல்லாத. தனியா நீயே பண்ணு. ஹெல்ப் கேட்கறது வேற. உன்னால முடிஞ்சிருக்கு. நீ யார்ட்டயும் சொல்ல சொல்லாமயே உன்னால அத பண்ண முடியுதா? நீ சொல்லாத. உன் பிசினஸ நீ பாரு. அத பண்ண முடியலையா? அடுத்தது பண்ணு. தப்பே கிடையாது. இந்த வீடியோவ நீ பார்த்துட்டு, உனக்கு கோல் மாத்துறதுக்கு மத்தவன நெனச்சுட்டோ, இல்ல கோல் மாத்துறதுனால ஒரு பயத்தினால, ஐய்யய்யோ! இவ்வளோ நாள் இத பண்ணிட்டோமே! இப்ப போய் மாத்தணுமா? எத்தன வயசா வேணா இருந்துட்டு போட்டும். அண்ணே உங்க வயசு வந்து 40ஆ கூட இருக்கலாம். இல்ல உன் வயசு வந்து ஒரு 15ஆ கூட இருக்கலாம். கோல் செட் பண்ணிட்டோமே! மாத்த முடியலையே! இவ்வளோ வயசாயிருக்கேன்னு சொல்லி யோசிக்க வேணாம். உனக்கு அது மாத்தணும்னு தோணுது. எனக்கு இந்த கோல விட இந்த கோல் பெட்டரா இந்த ஆப்ஷன விட இந்த ஆப்ஷன் பெட்டரா இருக்குன்னு உனக்கு இருந்துச்சுன்னா, நீ யோசிக்காம இப்பயே இந்த செகண்டே அடுத்த ஆப்ஷனுக்காக ஒர்க் பண்ணு. மேபி இத ஒர்க் பண்றப்ப இத விட இதுல இருந்து வர எக்ஸ்போஷர் வச்சு நீ இன்னும் பெட்டரா ட்ரை பண்ணலாம். ஸோ நீ உன்னோட எண்ட் பாயிண்ட் வந்து சக்சஸ்ஃபுல் கரியர் அவ்வளோதான். நீ அதைய விட்டுட்டு இதுதான் என் கரியரா மாத்தணும்னு நெனச்சு போறத விட, பெட்டர் ஆப்ஷன் வந்து நீ டிரான்சிஷன்ல உன் கோல்ல நீ அ அங்க செட் பண்ணிக்கணும். அதாவது பெட்டர் கரியர் ஆப்ஷனுக்கு சூஸ் பண்ணிட்டு, அதுல நீ எதுல வேணா போலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து அதுக்கு தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். உங்க ஃப்ரெண்ட் எவனாவது ஒருத்தனோ, இல்ல அண்ணனோ, தம்பியோ, அக்காவோ, தங்கச்சியோ யாராவது வந்து, "ஐய்யய்யோ! இந்த கோல மாத்திட்டனே! பல கோல நான் சேஞ்ச் பண்ணிருக்கனே!" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ரஷன் நிலைமையில இருக்கலாம். இல்ல உங்க வீட்ல வந்து யாராவது உங்கள வந்து, "ஏன்டா இப்படி மாத்திட்டே இருக்கன்னு?" கேட்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோவ போட்டு காட்டி, "ஏய் மாத்திக்கலாம்டா, பிரச்சனை இல்லடா. கடைசி பாயிண்ட் வந்து நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது தான்டா" அப்படின்னு சொல்லி சொல்லுங்க நண்பர்களே. இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.